ஆனால் கர்த்தர் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. பாவத்தை பார்க்கறது இல்லை, பாவத்தை எண்றதில்லை, அக்கிரமத்தை போட்டு கிண்டி கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா, யோபு சொன்ன மாதிரியே எல்லா பாவத்தையும், பைபிள் சொல்லுது, சர்வலோகத்தின் பாவத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனின் பாவத்தையும், சகல பாவத்தையும் பிதாவாகிய தேவன் எடுத்து அதை குண்டு கட்டி அக்கிரமங்கள், இவனுடைய துன்மார்க்கங்கள், இவனுடைய துரோகங்கள் எல்லாவற்றையும் அள்ளி அப்படியே ஒரே கட்டி தூக்கி எடுத்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தினார். பைபிள் சொல்லுது, பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவம் ஆனால் இயேசு பாவம் செய்யல. இயேசு பாவத்தை அறியாத சுத்த கண்ணர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கேட்கிறாரு, என்னில் பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்துகிறது யார்? யாராவது சொல்லி பாரு என்கிட்ட பாவம் இருக்குன்னு. அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் சிலுவையில் நமக்காக பாவமானார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அந்த மீறுதல்களை, நம்முடைய தவறான நடைகளை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் எடுத்து கட்டி இயேசு மேலே போட்டு அவரை அடின்னு அடித்து நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தி அதுக்கு பிறகு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பாவத்தை சிலுவையின் மேலே வச்சு ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்து பாவம் இருந்த இடமே இல்லாதபடிக்கு அதை மாற்றி போட்டு அதற்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் இனி அந்த பாவம் இவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, இவனை சேதப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் முத்திரை போட்டிருக்கிறார். ஆண்டவர் பாவத்தை முத்திரை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இல்லை, அந்த பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு உங்களை முத்திரை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா.